அருமையான ஒரு சைட் டிஷ் தாங்க பார்க்க போகிறோம். ரச சாதத்துக்கு, சாம்பார் சாதத்துக்கு, அப்புறமாட்டு வந்து சப்பாத்தி, ப்ரெட்டு எது கூடனாலும் வச்சு சாப்பிட்லாங்க சைட் டிஷ்ஷாட்டு. ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட் வந்து. இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். கடாயில் 2 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேங்க. கடுகு 1/2 ஸ்பூன், சீரகம் 1/2 ஸ்பூன், கருவேப்பிலை தழை ஆட் பண்ணியிருக்கேன். வெங்காயம் 4 வெங்காயம் ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு பச்சை மிளகாய், மஞ்சள் தூள் 1/2 ஸ்பூன் எல்லாம் ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இதில் வந்து தக்காளி ஆட் பண்ண போகிறாங்க. 3 தக்காளி ஆட் பண்ணியிருக்கேன். பொடிசாக கட் பண்ணி இதையும் நல்லா வதக்கிக்கோங்க. உப்பு போட்டு முட்டைக்கு தகுந்தபடி உப்பு ஆட் பண்ணியாச்சு. உங்களுக்கு முட்டை எந்த அளவுக்கு தேவையோ அதுக்கு தகுந்தபடி மசாலாலாம் ஆட் பண்ணிக்கோங்க. நான் 10 முட்டைக்கு எடுத்திருக்கேன். இது பொரிச்சின்னு சொல்லலாம், முட்டை பொரியல்னு சொல்லலாம். ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்குங்க. சப்பாத்தி கூட வச்சு சாப்பிட்லாம், நீங்கள் ப்ரெட்டு கூட வச்சு சாப்பிடலாம். ப்ரெட்டை இது கூட பிச்சு போட்டு நம்ம ஃப்ரை பண்ணலாங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். ரெடி ஆயிடுச்சு. மல்லித்தலை லாஸ்ட்டில் தூவி கிண்டி இறக்கணுன்னா அட்டகாசமாக முட்டை பொரியல் ரெடிங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.